அகம்னா மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய சுவாமியாக சிவபெருமான் இங்கே அருள் பாலிக்கிறார். வந்து ராசி மண்டல குரு பகவான் அருள் பாலிக்கக்கூடிய இடம். குரு பகவானுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் மற்றும் கண்வ மகரிஷி வந்து காணப்படுறாங்க. 11 ராசி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பாறையின் மீது அமர்ந்துள்ள நந்தியின் மீது அமர்ந்து அந்த நந்திக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியை குறிக்கக்கூடிய கிரீடத்தோடு இந்த இடத்துல வந்து குரு பகவான் அருள் பாலிக்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த குரு பகவானை அபிஷேக ஆராதனைகள் செய்து, அதுவும் குறிப்பாக பிரதோஷ வேளையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கவில்லை, வீடு வாங்க வேண்டும், இப்படி மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை இப்போ ஆலயத்துக்கு வந்து இப்போ 5 பிரதர்ஷனம் செய்து நந்திக்கிட்டே நமஸ்காரம் பண்ணினா எல்லாம் நடக்கும்னு நிறைய பேர் இங்கே வர்றவாள்லாம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் எல்லோரும் ஆலயத்தை வந்து மிகவும் தொன்மையானதும் பழமையானதும் மிக சிறப்புமான ஆலயத்தை வந்து ஒரு முறை தரிசித்து பேரொருள் பெறுமாறு மிகவும் அன்புடன் வேண்டுகிறேன்.